உள்ளுக்குள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யாரை மீட் பண்ணியிருக்கோம்னா நம்ம நாகாண்டி ஹஸ்பண்ட் நம்மளோட சந்திரநாதன் ஐயாவை மீட் பண்ணியிருக்கோம். நானும் ஒரு உறுப்பினர் தெரியுமா, மாதம் மாதம் சந்தா பணம் 5 யூரோ கட்டுனான். கிட்டத்தட்ட 10 வருஷமாக கட்டிட்டு இருக்கிறேன். ஸோ நான் சொல்கிறத விட அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உங்களோட பேர் என்ன ஐயா? தயா அண்ணா. உங்களோட தெரியும் எனக்கு. என்னோட பேர் சந்திரநாதன். உங்களோட? நான் சிவாஜினி. ஓகே, எனக்கு தெரியும் எந்த சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து பார்க்குறீங்க, நம்மளோட ஈழத்து மக்கள் பார்க்குறீங்க, அவைகளுக்கு நீங்கள் நிறைய உதவிகள் செய்கிறீங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் பாப்பா, சொல்கிறீங்களா? ஓகே, நாங்கள் நெதர்லாந்து மனிதநேய செயற்பாடுகளுக்கான கூட்டுறவு சங்கம் என்ற அமைப்பினூடாக இலங்கையில் வடக்கு கிழக்கு மலையகம் ஆகிய பகுதிகளில் வேலை செய்கிறோம். அதுலேயும் போரினால் பாதிக்கப்பட்ட மக்கள், பெண்களும் குடும்பத்தை தலைமை தாங்குகிற பெண்களையும் அடிப்படையாக வச்சு அவையின் சமூக பொருளாதார அபிவிருத்தியை மையமாக வச்சு வேலை திட்டங்களை செய்து கொண்டு வரோம். அதுவும் நாங்கள் எப்படி செய்கிறோம்டா, அவர்களை அவையிட்ட இருக்கிற நிதியை முதல் சேமிக்க பண்ணி அந்த சேமிப்பின் ஊடாக அவையில் ஒரு சுயதொழில் முயற்சியில் ஈடுபட வச்சு அதுக்கு பிறகு நாங்கள் ஒரு நன்கொடையை கொடுத்து அதனூடாக அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு வருமானம் தார முயற்சியில் ஈடுபட்டு சொந்த காலில் நிற்கிற நிலைமையை கொண்டு வரோம். ஏனென்றால் கடந்த காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தா புலம்பெயர் தேசத்தில் இருந்த மக்கள் கொடுக்கும்போது அவர்கள் எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்கள். எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி தந்திரோபாயம் என்னென்னா, அவர்களை எதிர்பார்க்குற நிலைமையில் இருந்து மாற்றி அவர்கள் தாங்களாகவே உழைக்கிறதுக்கும் சேமிக்கிறதுக்கும் சொந்த காலில் நிற்கிறதுக்குமான முயற்சியை சிக்கன கடனுதவி கூட்டுறவு சங்கம் என்ற அமைப்பினூடாக செயல்படுத்தி வாரோம். இதைத்தான் நாங்கள் பிரதானமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதில் நாங்கள் ஆரம்ப காலங்களில் வடமாகாணத்தில் வேலை செய்திருந்தாலும் கடந்த 2 வருடங்களாக மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை போன்ற மாவட்டங்களோட பதுளை மாவட்டத்திலையும் வேலை செய்கிறோம். இதில் இந்த நிதி சேகரிப்புகள் எங்களுடைய அங்கத்தவர் 200 பேர் இருக்கணும். அவையில் மாதம் 5 நீங்களும் ஒரு ஆள் மாதம் 5 யூரோ செலுத்துவார்கள். அந்த நிதியோட மற்றும் நாங்கள் ஒரு திட்டங்களுக்கான ப்ராஜெக்ட் இப்படி கோயில்களில் சேர்க்கிற நிதியோட பில்டர் ஹான்சன் என்ற நிறுவனத்தோடு இணைஞ்சு சாமானாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நிதி ஒரு பெரிய அளவு மாற்றத்தையும் பொருளாதாரத்தில் மக்களுக்கு ஒரு மாற்றத்தையும் கொண்டு வருது. ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. பொருளாதார ரீதியாக அவர்கள் ஒரு மாற்றத்தை காட்டுறார்கள். அந்த அடிப்படையில் நாங்களும் கூட தொண்டர்களாக அதில் சேவை செய்கிறதுல ரொம்ப உங்களோட சேவைக்கு உண்மையாக நன்றி. இந்த வெயிலில் எங்களோட ஈழத்து மக்களுக்கு ஒரு உதவி தொகையாக நீங்கள் அனுப்புறது ஒரு சிறிய தொகையாக இருக்கட்டும், பெரிய தொகையாக இருக்கட்டும், அந்த கொடுக்குற மனசு தான் கடவுள் என்று சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் செய்கிறபடியாக நான் கட்டாயம் இந்த சேனலை காட்டுறோம் என்று எனக்கும் ஒரு ஆசை. என்ன மற்றும் சீலன் அண்ணாவும் ஒரு உறுப்பினர். அவர் எங்களோட சர்ச்சில் எங்களோட வெள்ளைக்காரங்க எல்லாரையும் இந்த வில்டர் ஹன்ஸில் ப்ரோக்ராமாக வச்சு டெய்லியும் இந்த சாப்பாடு இந்த மாதத்தில் ஒருக்கா இந்த பாருங்க இது செஞ்சு நிறைய வெள்ளைக்காரங்களும் உதவி பண்ணுறீங்க வில்டர் ஹன்ஸனோட சேர்ந்து. அதை பற்றியும் சொல்கிறீங்களா நீங்கள்? ஓ நன்றி. முதலாக நீங்கள் ஒரு 10 வருஷமாக மெம்பராக இருக்கிறீங்க. அதே மாதிரி சீலன் நீங்கள் தெரியும், வெள்ளைக்கார நிறுவனங்களோடு சேர்ந்து அவைகள் தங்களுடைய சேர்ச்சியில் கூட சாசு ஏற்றுறோம். கடந்த வருஷம் அம்பாறையில் பாகர் என்ற ஒரு பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு 12 பேருக்கு சைக்கிள் வண்டி கொடுக்கான நிதியை அவைகளும் பங்களிச்சிருந்தவை. அது மட்டுமில்லை, நாங்கள் சிவாஜி சொன்ன மாதிரி நாங்கள் கூட்டுறவு முறையில் செய்கிறபடியால் இந்த காசுகள் வீண் போகாத அளவு செய்யணுருக்குது. ஏன்னா அங்குள்ள மக்கள் நாங்கள் சோம்பறியக்கூடாது, அவர்களுடைய முயற்சிக்கு நாங்கள் உதவி செய்கிற மாதிரி. அதனால் நாங்கள் கொடுக்குற காசும் சுழற்சி முறையில் அங்கே கொடுக்கக்கூடியால் இப்போ எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு மக்களாக வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திக்கிறோம். நாங்கள் இன்றைக்கு நாங்கள் நிறைய பேர் அங்கத்தவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்க. ஆமாம், நிறைய பேர் அங்கே சேர்க்கிறாங்க, நல்ல சப்போர்ட் இருக்காங்க. 5 ரூபான்றது எங்கட ஆக்களுக்கு ஒரு பெரிய இல்லை. இப்போ எங்களை மாதிரி இளம் பிள்ளைகளுக்கு ஒரு மெக்டொனால்ட்ஸ் போனால் ஒரு 5 ரூபாயில் ஒரு பர்கர் வாங்கிடுவோம். அதை நான் ஒரு சின்ன தொகையாக கொடுத்தாலும் அது எங்களோட ஊர் ஆக்களுக்கு பெரிய ஒரு தொகை. ஸோ ஒரு நல்ல சேவையை தொடர்ந்தும் செய்யுங்க. எந்த சப்போர்ட் எப்பயும் உங்களுக்கு இருக்கும். உங்களை சந்திச்சதுல சந்தோஷம். நன்றி. நாங்கள் இன்னொரு முறைக்கு நீண்ட ஒத்துழைப்பு எங்களுக்கு நன்றி. எங்களுடைய நிறுவன வளர்ச்சிக்கு கட்டாயம் தேவை. நன்றி. காலப்போக்கில் எங்களுக்கு மெம்பராக உதவி செய்யணும். நீங்கள் கட்டாயம் இப்போ உடல்நிலை காரணமாக செய்யல. கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவி நான் கட்டாயம் செய்யணும். நன்றி. நாங்கள் உங்களுக்கு சந்திச்சேன். நீங்கள் எங்களோட வெப்சைட் www.csnha.com பார்த்து அதில் இருந்து எங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் சரி, கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் சரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு உதவி செய்கிறோம்டா ஃபோன் நம்பர் இருக்கா?
அந்த வெப்சைட்லேயே ஆமாம். அதே நேரம் வந்து இதுலேயும் பார்த்துக்கொள்ளலாம். எங்களோட ஃபோன் நம்பர் இருக்குது. இதுதான் இந்த பருந்தில் இருக்குது www.csnha.com. ஸோ அவங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இருக்குது, டெலிஃபோன் நம்பரும் இருக்குது. உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா இவர்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி உங்களை மீட் பண்ணது.